வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி முறுமுறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. இரநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும். இதுக்கு 100 கிராம் அளவுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர். 2 கப்பு மைதா மாவு எடுத்திங்கன்னா 1 கப்பு சோள மாவு எடுத்துக்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். உங்கள் வீட்டில் எந்த கரம் மசாலா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுக்கணும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 முட்டை சேர்த்துக்கணும். இதில் முட்டை சேர்த்து ஒரு தடவை இது போலயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டே ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் நிறைய மல்லி இலை, அப்புறமா வெங்காயம், 4 பெரிய வெங்காயத்தை நான் கொஞ்சம் திக்னஸ் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இது கூட சேர்த்துக்கணும். இந்த அளவு திக்னஸ் ஆகுது ஆனியன் கட் பண்ணும்போது இருக்கணும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு வெங்காயத்தில் எல்லா பக்கட்டும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எண்ணெயை சுட வச்சு அதில் ஒரு புளிக்கரண்டியில் இந்த பேட்டர் இப்படி எடுத்து இது போல் போட்டிங்கன்னா எல்லா வடையும் ஒரே சைஸில் கிடைக்கும். நமக்கு கொஞ்சமாக ஃப்ளாட்டன் பண்ணி போடணும். இது போல் ஒன்றா போட்டு 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி விட்டு எடுத்துக்கணும். வேகும்போதே நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் நல்லாவே தெரியும், மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக மொறுமொறுன்னு வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங்கில் டீ காஃபி கூட இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.